வணக்கம் நண்பர்களே. சீனாவில் மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு வைரஸ் பிற நாடுகளுக்கு பரவி வருவதாகவும் அது இந்தியாவிலும் வந்திருப்பதாகவும் செய்திகள் தொடர்ந்து ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வந்துட்டே இருக்கு. இதனால் மீண்டும் லாக்டவுன் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற அச்சம் மக்கள்கிட்ட தொட்டிக்கிட்டு இருக்கு. போதாக்குறைக்கு இந்திய பங்குச்சந்தையில் இந்த காரணத்துக்காக ஒரே நாளில் முதலீட்டாளர்கள் 11 லட்சம் கோடியை இழந்தாங்க. கொரோனா வைரஸ் போன்று உயிரிழப்புகளை இந்த வைரஸ் ஏற்படுத்தக்கூடியதா? HMPV என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வைரஸ் புதிதாக தோன்றியதா? சீனாவில் ஏன் இந்த வைரஸ் வேகமாக பரவுகிறது? இந்தியாவில் ஒரு சிலருக்கு காணப்படக்கூடிய இந்த வைரஸ் தொற்றால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஒருவேளை வேகமாக இந்த வைரஸ் பரவினால் இந்தியாவில் லாக்டவுன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இது போன்ற சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ விடை தருகிறது. சமீப காலமாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து சீனாவில் HMPV வைரஸ் தாக்குதல் அதிகரித்திருக்கிறதாகவும் மருத்துவமனைகளில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. இந்தியாவிலும் இத்தகைய வைரஸ் ஓரிரு இடங்களில் காணப்படுவதாக தெரிய வந்த நிலையில மக்கள்கிட்ட ஒரு அச்சம் ஏற்பட்டது. காரணம், உலகம் முழுக்க 2019 பரவின கோவிட் வைரஸால இந்திய மக்கள் பல பேர் உயிரிழப்புகளை சந்திக்க நேரிட்டது. அதனால இப்ப பரவக்கூடிய வைரஸ் பற்றிய தகவலால மக்கள்கிட்ட ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்ப வடசீனா, பெய்ஜிங், சோங்கிங், தென் சீனாவுடைய குவாண்டாங் மாகாணம் இதிலெல்லாம் HMPV வைரஸ் உடைய தாக்கம் காணப்படுவதாக சீன அரசுடைய அதிகாரப்பூர்வ செய்தி இணையதளமான குளோபல் டைம்ஸ் தெரிவிச்சிருக்கு. ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் HMPV வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புதிய பெயரை கேட்டதுமே மக்கள் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, இது ஏதோ ஒரு வகை புதிய வைரஸ் அப்படின்னு தான். அதுவும் கொரோனா 19 போன்று ஆபத்தான வைரஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த HMPV வைரஸ் இந்தியாவுக்கு புதுசு இல்ல. கொரோனா வைரஸ் போன்று அதிக உயிர்களை பலிக்கொள்ளக்கூடிய ஆபத்தான வைரஸும் இல்ல. ஆனால் இது மனித உடல்ல ஒரு சில மாற்றங்களை சில நாட்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது, அவ்வளவுதான். இந்த வைரஸ் 2001ஆம் ஆண்டுல, அதாவது 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டறியப்பட்ட ஒன்று. 2019 உருவானது COVID-19. அதனாலதான் அதனுடைய பெயரோடு 19 சேர்க்கப்பட்டது. கோவிட் வைரஸ் மனிதர்களுக்கு வவ்வால்கிட்ட இருந்து பரவுனதாக நம்பப்படுது. இதற்கான தடுப்பு மருந்துகள் கண்டறியப்பட்டு அவை இப்போது நடைமுறையில் இருக்கு. ஆனால் 2001 கண்டறியப்பட்ட HMPV வைரஸ் தாக்குதலுக்கான தடுப்பூசிகள் தயாரிக்கப்படவே இல்லை. இதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை பற்றிய விஷயங்களை பின்னாடி நம்ம பார்க்கலாம். HMPV வைரஸ் தொடர்பாக சயின்ஸ் டைரக்ட் ஆய்வு கட்டுரைகள் சில விஷயங்களை தெளிவுபடுத்துது. இத்தகைய வைரஸ் 200 இருந்து 400 ஆண்டுகளுக்கு இடையே பறவைகள்கிட்ட காணப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த வைரஸ் சூழலுக்கு ஏற்ப மாற்றம் பெற்றிருக்கு. அதனால அது பறவைகளை தாக்குறது இல்ல, மாறாக மனிதனை தாக்க தொடங்கி இருக்கு. மனிதர்களிடையே இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்படுவதை 2001ஆம் ஆண்டில் முதலில் நெதர்லாந்தில் கண்டறியப்பட்டது. அப்போதுதான் மனிதர்களை இந்த வைரஸ் தாக்கி வருவது தெரிய வந்திருக்கு அப்படின்னு CDC என அழைக்கப்படக்கூடிய அமெரிக்க அரசுடைய நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையம் தெரிவிச்சிருக்கு. இதனால இவ்வளவு நாள் இந்த வைரஸ் செயலற்றிருந்து திடீர்னு 2025 சீனாவில் மக்களை பாதிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றது தவறான கருத்து அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. அதே போல குளிர்காலங்களில் சீனாவின் சில பகுதிகளில் சுவாச பிரச்சனைகள் வழக்கமாக அதிகரிக்கிறது உண்டு. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு இந்த பிரச்சனையுடைய தீவிரம் குறைந்திருக்கு அப்படின்னும் சீன அரசு சொல்லுது. வைரஸ் பாதிப்புக்கு ஆளானவங்களை ஜலதோஷம் தொற்றிக் கொள்ளுது. ஆனால் நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியால சில நாட்களில் இந்த வைரஸ் தானாகவே மறைந்து விடுகிறது. இதனால இந்த வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படின்னு நாம அறிந்து கொள்ளாமலேயே அது போய்விடுது. இந்த HMPV வைரஸ் தாக்குதலுக்கு ஆளானவர்கள் காய்ச்சல், இருமல், மூக்கடைப்பு, சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும். இந்த வைரஸ் உடைய வளர்ச்சி காலம் 3 முதல் 6 நாட்களாக இருக்கு. இந்த வைரஸ் பாதிப்பு நம்முடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அதனுடைய காலம் மாறுது. ஆனால் குழந்தைகள், வயதானவர்களுக்கு இந்த வைரஸ் நிமோனியா போன்ற கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்துவதும் தெரிய வந்திருக்கு. இது பிறந்தது முதல் 1 வயதுக்குட்பட்ட இளம் குழந்தைகளிடமோ, நுரையீரல் பாதிப்பு உடையவர்களிடமோ, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களிடமோ மட்டும்தான் இந்த நோயால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். மற்றவர்களுக்கு இந்த HMPV வைரஸால எந்த பெரிய பாதிப்பும் வராது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பொதுவா 5 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தையையும் இந்த வைரஸ் ஏற்கனவே ஒரு முறையாவது தாக்கி இருக்கும் அப்படின்னு மேலை நாட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
பிடிஐ செய்தி நிறுவனத்திட்ட பேசின டெல்லி சர் கங்காராம் மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ் குப்தா, இது புதிய வைரஸ் இல்ல, இது காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் போன்றது. இருமல், சளி போன்றவற்றுக்கு பொதுவாக பயன்படுத்தும் மருந்துகளே இந்த நோய் பாதிப்புக்கு தரப்படுகிறது, அதுவே போதுமானது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓய்வெடுப்பது மட்டுமே தேவை அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த மருத்துவமனையுடைய மருத்துவர் பாபி பலோத்ரா ஏற்கனவே ஆஸ்மா, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நுரையீரல் நோய் பாதிப்புடைய நோயாளிகள் இந்த வைரஸ் தாக்குதலால சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம், சோர்வு மற்றும் காய்ச்சல் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு சகஜமான நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், அவ்வளவுதான். சளி, இருமலால் பாதிக்கப்பட்ட நபர் இருமும் போதும் தும்மும் போதும் வெளியேறும் நீர்த்துவடைகள் வழியாக இந்த வைரஸ் மற்றவர்களுக்கு பரவுது. பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி முகம், மூக்கு மற்றும் உடலில் பிற இடங்களை தொடும்போது இந்த வைரஸ் அந்த இடத்துக்கு மாறுகிறது. அப்போது அவர்களோடு மற்றவர்கள் கை கொடுக்கும் போதோ, கட்டிப்பிடிக்கும் போதோ, தொட்டு பேசும் போதோ இந்த நோய் பரவுகிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்தால் அந்த நோயாளியை தனிமைப்படுத்தி தனி அறையில் சில நாட்களுக்கு தங்க வைப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு இது பரவுவதற்கான வாய்ப்பை குறைக்க முடியும். நோய் பாதிப்பை சந்திப்பவர்கள் இருமும் போதும் தும்மும் போதும் கைக்குட்டையால் எப்போதும் மூக்கு, வாயை மூடிக்கொள்வதன் மூலம் காற்றில் மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவுவதை தடுக்க முடியும். பொது பேருந்துகள், வாகனங்களில் பயணிக்கும் போது தும்மல், இருமல் வரும்பொழுது வெறும் கைகளை பயன்படுத்தினால் அந்த கைகளில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய வைரஸ் கிருமிகள் மற்றவர்களுக்கு எளிதில் பரவுகிறது. அதனால் இத்தகைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தற்போதைய சூழலில் தும்மல், இருமல் இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது மாஸ்க் அணிவது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களும் பொது இடங்களுக்கு செல்லும் போது மாஸ்க் அணிந்து கொள்வது நல்லது. நோய் தொற்று இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, வெளியில் சென்று திரும்பும் நாம் அடிக்கடி நம் கைகளை கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்து கொள்வது இன்னும் நல்லது அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். இந்த வைரஸ் தாக்குதலுக்கு ஆளானவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மேல் சிகிச்சை எதுவும் தேவைப்படுவதில்லை. போதுமான அளவில் தண்ணீர் குடித்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்தாலே இந்த நோய் சரியாகிவிடும். பெரும்பாலும் 5 முதல் 7 நாட்களில் இந்த வைரஸ் தானாகவே மறைந்துவிடும். வேறு சில நோய் தொற்றுகளுக்கு ஆளானவர்கள், அதிக வயதை நெருங்கியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த வைரஸ் சற்று கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் தான் மருத்துவ சிகிச்சையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது. 24 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வைரஸ் கண்டறியப்பட்ட போது இதற்கான தடுப்பு மருந்துகளை கண்டறியும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் இந்த தடுப்பூசிகளின் திறன் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களில் பல குறைபாடுகள் இருந்தன. சோதனை முயற்சிகளை விலங்குகளில் மேற்கொண்ட போது அந்த தடுப்பு மருந்தால் நுரையீரல் அழற்சி ஏற்பட்டது. இதனால் இந்த சோதனை முயற்சி கைவிடப்பட்டது. வழக்கமாக ஜலதோஷம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு 2 முறையாவது வருவது உண்டு. இது ஏதோ ஒரு வைரஸால் மட்டும் வருவதில்லை. கிட்டத்தட்ட ஜலதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் 200க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. இவை அனைத்துக்கும் வேக்சின் கண்டறிவது இயலாத காரியம். அதோடு இத்தகைய ஜலதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் தொடர்ந்து மாற்றம் பெற்று வருகின்றன. இந்த வைரஸ்களுக்கு கண்டறியப்படும் நோய் தடுப்பு மருந்துகளை நீண்ட நாட்களுக்கு நாம் பயன்படுத்தவும் முடியாது. இதனால்தான் ஜலதோஷத்தை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் இன்றைய மருத்துவ உலகில் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறார். இருந்தாலும் ஜலதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களால் நம் உடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. பெங்களூருவிலும் குஜராத்திலும் தமிழகத்திலும் இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எவரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளாதவர்கள் அப்படிங்கிறது கூட இந்த நோய் தொற்று ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்தியாவில் இருப்பதும் வெளிநாடுகளில் இருந்து பரவவில்லை என்பதும் தெளிவுபடுத்துகிறது. கோவிட் வைரஸ் சீனாவில் இருந்து பரவ தொடங்கினதால ஏற்பட்ட பாதிப்பால் இப்போது HMPV வைரஸ் சீனாவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதை கண்டு மக்கள் அச்சமடைகிறார்கள். உண்மையில் COVID-19 வைரஸ் பரவலை தடுக்க மிக நீண்ட காலம் லாக்டவுனை சீனா பின்பற்றியது. இதனால் மக்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய சூழல் சீன நாட்டில் மாறி போனது. கடந்த 2 ஆண்டுகளாக மக்கள் சகஜ நிலையில் இருப்பதால் இந்த வைரஸ் தாக்குதல் அதிகரித்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு இதன் தாக்கம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சீனா சுட்டிக்காட்டியிருக்கு. மருத்துவ இதழான தி லான்செட்டில் வெளியாக இருக்கிற தகவல் படி 2018 16,100 பேர் இந்த வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் 65% 6 மாதத்துக்குட்பட்ட குழந்தைகள் தான். இந்த ஆய்வறிக்கைப்படி HMPV வைரஸ் காரணமாக ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிக ஆபத்தை சந்திக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் CEO மார்கரெட் ஹரிஷ் HMPV வைரஸ் இறப்பு விகிதம் மிகவும் குறைவு அப்படிங்கிறார். இருப்பினும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மென்மையான சுவாச பாதைகளை கொண்டிருக்கிறதால அதிக பாதிப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த குழந்தைகளிடம் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட இந்த வைரஸை எதிர்த்து போராடுவது கடினமாக இருக்கிறது. COVID-19 ஒப்பீடு செய்யும் பொழுது COVID-19 பாதிக்கப்பட்டவர்களில் 0.28% இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருந்தது. அதனால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டால் அவர்களில் 2,800 பேர் உயிரிழக்கிறார்கள். ஆனால் நிமோனியா வைரஸ் பாதிப்பால் உயிரிழப்போர் சதவீதம் 10 லட்சம்
1000 பேரில் 18 பேர் மட்டுமே இறக்க நேரிடுகிறது. இதனால்தான் HMPV நோய் தொற்றை உலக சுகாதார அமைப்பு உலகளாவிய சுகாதார அவசர நிலை என்று அறிவிக்காததற்கு இதுவும் ஒரு காரணம். இதனால்தான் லாக்டவுன் நிலைமை இந்தியாவில் ஏற்படுவதற்கு முற்றிலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தற்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.